ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலோட கடன் அடைக்கிறதுக்காக மறுபடியும் விஜயகாந்த் சார் தலைமையில் துபாய் லண்டனுக்கு ஒரு ஷோ போனோம். பட் அப்போ லண்டன்ல வந்து இலங்கை தமிழர்கள் எல்லாரும் வந்து அந்த ஷோக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. இலங்கையில வந்து எத்தனையோ பிரச்சனை. இப்போ வந்து இவங்க எல்லாரும் வந்து இங்க டான்ஸ் ஆடி கொண்டாடுறது என்னன்னு அவங்களுக்கு ஒரு கோபம் இருந்தது. அன்னைக்கு வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ண முடியல. ஏன்னா வெளியில பிரச்சனை, கல் அடிக்கிறாங்க, மக்கள் இருக்காங்க, கூச்சல் இருக்கு. நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது, ஆர்கனைஸ் பண்ண முடியாது. எல்லாருக்கும் ரொம்ப பேசிக்கான ரசம் சாப்பாடு, அந்த மாதிரி ஏதோ கலந்த சாப்பாடு அந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்தாங்க. அதுவும் விஜயகாந்த் சார் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும் வந்து கொடுத்துட்டாரு. கடைசியாக விஜயகாந்த் சாருக்கு சாப்பாடு இல்லை. எங்கள் பிஆர்ஓஸ் அவங்க எல்லாரும் இருந்தாங்க. போய் சார் பாஸ்தா சாப்பிட்றீங்களா? நான் சாப்பிட மாட்டேன். பிஸா சாப்பிட்றீங்களா? நான் சாப்பிட மாட்டேன். சரி சார் சாலட் சாப்பிட்றீங்களா? நான் சாப்பிட மாட்டேன். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அன்னைக்கு அவர் சாப்பிடாமலே தூங்கிட்டு. அப்போ என்னோட பாஸ்போர்ட் வந்து யாரோ திருடிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஷோக்கு வந்து நான் வரலன்னு சொன்னேன். விஜயகாந்த் சார் கால் பண்ணி ஏன் வரலன்னா, எனக்கு பாஸ்போர்ட் இல்லை. நான் பாஸ்போர்ட் இல்லையான்னாங்க. இல்லை ரீசெண்டாக என் பாஸ்போர்ட் திருட்டு போச்சு அப்படின்னு. ஒரு நாளில் விஜயகாந்த் சார் சாஸ்திரி பவனுக்கு போய் அவங்க பேப்பர்ஸ் கொடுத்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து எனக்கு ஒரே நாளில் பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்து எனக்கு இந்த ஷோ சக்ஸஸ்க்கு அப்போ வந்து தலைவர் வந்து விஜயகாந்த் சார், செக்ரட்டரி வந்து சரத்குமார் சார், ட்ரெஷரர் வந்து நெப்போலியன் சார். விஜயகாந்த் சார் வந்து ஒரு தலைவராக இருந்து எல்லாமே கோஆர்டினேட் பண்ணாருன்னா, ஃபீல்டில் நின்று வேலை பார்த்தது வந்து நெப்போலியன் சார். மீதி விஷயங்கள் எல்லாம் பார்த்தது சரத்குமார் சார். நிறைய பேர் சேர்ந்து ஒன்னா நடத்தின ஒரு ஷோ. எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் நடந்திருக்கிற அத்தனை ஷோல இந்த ஷோ த பெஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஷோவா இருந்தது. நடிகர் சங்கத்தோட கடனை அந்த ஷோ அடைச்சிருச்சு. பர்சனலா பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் மாதிரி எனக்கு ஒரு ஃபேவரட் பர்சன் இண்டஸ்ட்ரியிலேயே கிடையாது. ஏன்னா விஜயகாந்த் சாருக்கு வந்து இவங்க பணக்காரங்க, இவங்க ஏழைங்க, இவங்க டைரக்டர், இவங்க ப்ரொடியூசர், இவங்க லேப் டெக்னீஷியன், இவங்க டிரைவர் என்ற வித்தியாசமே விஜயகாந்த் சாருக்கு கிடையாது. பாதி நாள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் வந்து ராயப்பேட்டா ஜிஹெச்ல தான் இருப்பார். யாருக்கோ ஒருத்தங்களுக்கு வந்துட்டு உடம்பு சரியா இல்லை, ஆப்ரேஷனு, மார்ச்சரி இந்த மாதிரி இடத்துல தான் இருப்பார். யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சினிமாவில் தயங்காம எந்த நேரத்துக்கும் கூப்பிடுற ஒரு ஆள் இருக்காருன்னா அது கேப்டன் விஜயகாந்த்.